Hi learners, welcome to CS with Manju யூடியூப் சேனல். இன்னைக்கு CPU ஷெட்யூலிங் அல்காரிதம் எல்லா அல்காரிதமும் ஒரு டேபிளர் காலமா இன்னைக்கு ஷார்ட்ஸா பார்க்க போறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன கோட்ஸ். டோன்ட் சேஞ்ச் யுவர் கோல், இன்க்ரீஸ் யுவர் எஃபெக்ட். எஸ், ஏன் அப்படி சொல்றேன்னா நம்மளோட கோல் செட் பண்ணி அந்த கோலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கப்போ சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ், சின்ன சின்ன நமக்கான ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து நமக்கு இன்ட்ராக்ட் வந்து வரலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம கோல் கோல் அதுதான் அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஓகே இது நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம நினைச்சு தோண்ட விடக்கூடாது. நம்மளோட எஃபெக்டை இன்னும் அதிகரிக்கணும்னு நம்ம தெரியணும். ஓகேங்களா, இது ஏன்னா நம்ம கோல் நம்ம எய்ம் பண்ணிட்டோம், அது கண்டிப்பா நம்ம அடையணும். சோ அதுக்காக நம்ம என்ன தப்பு பண்ணணும், அதுல என்ன சின்ன மாற்றம் பண்ணணும், அதை மட்டும்தான் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கணும். ஏன்னா இன்னும் 30 days தான் இருக்கு நமக்கு நெட் எக்ஸாம்க்கு. சோ அதனால இப்ப இருந்தும் நீங்க சின்சியரா உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னாவே போதும், கண்டிப்பா நம்மளால இந்த நெட்டை குவாலிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம சேனலும் உதவியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போலாம். எஸ், அல்காரிதம்ஸ் இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே ஒரு டேபிளர் காலத்துல நான் கொண்டாந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, அல்காரிதம் நம்ம இப்ப பார்த்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், SJF, SRTF, RR அண்ட் ப்ரியாரிட்டி பிரிமிட்டிவ் அண்ட் ப்ரியாரிட்டி நான் பிரிமிட்டிவ், MLQ அதாவது மல்டி லெவல் கியூ, MFLQ மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூ. ஓகேங்களா, சோ நம்ம தெரியும் FCFS அப்படிங்கிறது என்னன்னா அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் சர்வ். சோ த அரைவல் டைம் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் த CPU அலோகேட்டட். ஓகேங்களா, அதாவது அந்த அரைவல் டைம் ப்ராசஸோட என்ன அலோகேட் பண்ணிருக்காங்களோ அந்த டைம்ல வர ப்ராசஸ ஃபர்ஸ்ட் நமக்கு சிபியூல இன்செர்ட் பண்ணிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அதனோட காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸி இம்ப்ளிமெண்ட். கண்டிப்பா, ஏன்னா ஃபர்ஸ்ட் வர்றது எந்த ஒரு ஷெடியூலும் நம்ம எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் டைம் எதுவுமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம், வர ப்ராசஸ சிபியூக்குள்ள இன்செர்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரன் பண்றது. அந்தனோட ப்ராசஸோட டைம் முடிகிற வரைக்கும் அது எக்ஸிகியூஷன் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணும் கம்மிங் ஆஃப்டர் வர ப்ராசஸஸ். ஓகேங்களா, அதனால இது சிம்பிள் அண்ட் ஈஸி இம்ப்ளிமெண்ட். சோ பட் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம்னு கம்பேர் பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா இது லார்ஜரா இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் லாங் ப்ராசஸா இருந்துச்சுன்னா அந்த P2 ப்ராசஸ் கம்மி பர்ஸ்ட் டைம் இருந்தாலுமே நமக்கு ஃபர்ஸ்ட் வர ப்ராசஸ் அதாவது P1, எக்ஸாம்பிளுக்கு நான் P1 சொல்றேன். சோ P1 ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங் டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு. ஏன்னா அது லாங் டைம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் P2 கம்மி பர்ஸ்ட் டைமா இருந்தா கூட அது வந்து நமக்கு வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கும். சோ அதனால இந்த வெயிட்டிங் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப லார்ஜரா இருக்கும். சோ ப்ரிவென்ஷன் கண்டிப்பா கிடையாது, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் கண்டிப்பா வந்து நான் ப்ரிவென்ஷன் தான். சோ ஸ்டார்வேஷன் இதுல இருக்காது. ஆனா அதுக்கு பதிலா என்ன இருக்கும் அப்படின்னா இதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டார்வேஷன் இருக்காது. பட் ஃபர்ஸ்ட் கம் இதோட டிராபேக் பாத்தீங்கன்னா கான்வே எஃபெக்ட் சொன்னேன். கான்வே எஃபெக்ட் நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலா நடத்துறப்ப என்ன கான்வே எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ பாருங்க. என்ன சொன்னேன்னா கான்வே எஃபெக்ட் அது வந்து இதனோட மெயின் டிராபேக். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது கண்டிப்பா MCQல கேட்பாங்க. கான்வே எஃபெக்ட்னா என்னங்கறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அதனால நான் இதுல சொல்ல மாட்டேன். நீங்க அந்த வீடியோஸை பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா SJF ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். இது என்ன அப்படின்னா நமக்கு ஷார்டஸ்ட் ஜாப் இங்கே தெரியும், நமக்கு லோயஸ்ட் CPU பர்ஸ்ட் டைம் தான் இதை வந்து நம்ம பேஸ் பண்ணி ரன் ஆகும். ஓகேங்களா, சோ மோர் காம்ப்ளெக்ஸ் தென் FCFS. ஏன் காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் டைம் என்னங்கிறது, அதாவது நெக்ஸ்ட் வர ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இருக்க ப்ராசஸோட உங்களுக்கு வந்து கம்மியா இருக்குமா இல்ல அதிகமா இருக்குமா அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. சோ ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டைம். ஓகேங்களா, கம்பேர் டு FCA. ஏன்னா அது வர்ற ப்ராசஸ் என்னவோ அதை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி அனுப்பும். ஆனா இது அடுத்து வர ப்ராசஸையும் இப்ப ரன் ஆயிட்டு இருக்க ப்ராசஸையும் கம்பேர் பண்ணி எது லோயஸ்ட் பர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சு நமக்கு ரன் பண்ணும். சோ அதனால இது காம்ப்ளெக்ஸ். அண்ட் தென் ஸ்மாலர் தென் FCF. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு SJF தான். சோ பெஸ்ட் நமக்கு எல்லா இதோடயும் நமக்கு வந்து பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஆப்டிமல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நமக்கு இது ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து பெஸ்ட் ஆப்டிமல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா SJF. அண்ட் தென்
SRTF இது ரெண்டும் தான் வரும். ஓகேங்களா? இது பிரிமிட்டிவ் கிடையாது. ஓகேங்களா? சோ ஸ்டார்வேஷன் இதுல கண்டிப்பா வரும். ஏன்னா லோயஸ்ட் பர்ஸ்ட் டைம் இருக்கிற ப்ராசஸ் வந்து ரன் ஆயிட்டே இருந்தா ஹையஸ்ட் பர்ஸ்ட் டைம் என்ன பண்ணும்? வெயிட் பண்ணும். சோ அதனால நமக்கு ஸ்டார்வேஷன் இங்க அக்கர் ஆகும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். ஸ்டார்வேஷன் இங்க வரும். சோ இதனோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா மினிமம் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இதுதான் பிளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஆப்டிமல் நம்ம பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாவே நமக்கு SJF தான். அதே SRTFங்கிறது என்னன்னா சேம் அதே தான். பட் இது லோயஸ்ட் பஸ் டைம் எப்படின்னா உங்களுக்கு பிரிமிட்டிவ் இது வந்து பிரிமிட்டிவ் மெத்தட்ல இருக்கிறதுனால கரண்ட்லி ரன்னிங் ப்ராசஸ் உள்ள வர்றப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? நெக்ஸ்ட் வர ப்ராசஸ் அதோட பஸ் டைம் கம்மியா இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இத வந்து பிரிமிட் பண்ணிட்டு கரண்ட்லி ரன் ஆகிறத பிரிமிட் பண்ணிட்டு புது ப்ராசஸ உள்ள இன்செர்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதுதான் இதனோட ஒரு இதுக்கும் SJFக்கும் SRTFக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இது வந்து இதுவும் அதேதான் காம்ப்ளெக்ஸ் தென் அண்ட் தென் இது வந்து எப்படி இருக்கும் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம்னா டிபெண்டிங் ஆன் த சம் மெஷர்மெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் அரைவல் டைம் ப்ராசஸ் சைஸ் இது எல்லாத்தையும் பொறுத்துதான் அது வந்து ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் நம்ம சொல்ல முடியும். ஆனா இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா எல்லா ப்ராசஸ் ஷெடியூலிங்கோட பெஸ்ட் வந்து இது ரெண்டும் தான். எஸ் இது பிரிமிட்டிவ் சொல்லியாச்சு. அண்ட் ஸ்டார்வேஷன் இது கண்டிப்பா அக்கரா. சோ இது த ப்ரிஃபரன்ஸ் இஸ் கிவன் டு த ஷார்ட் ஜாப். ஓகேங்களா? அதுதான் ஷார்டஸ்ட் ஜாப் எதுவோ அதை நம்ம அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். அதுதான் இதோட மெயின் கோல். நெக்ஸ்ட் ஆர்ஆர். ஆர்ஆர் அப்படிங்கிறது என்னன்னா ரவுண்ட் ராபின். நமக்கே தெரியும். இது இன்னொன்னு சொல்லலாம் என்னன்னா ஃபேர் அல்காரிதம். ஐ மீன் ஃபேர் ஷெட்யூலர் அல்காரிதம். ஓகேங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா ஈக்குவலா நமக்கு கொடுக்கும். அக்கார்டிங் டு த ஆர்டர் ஆஃப் த ப்ராசஸ் அரைவ் வித் த ஃபிக்ஸ்ட் டைம் குவாண்டம். இதுதான் சொல்லிக்காங்க பாருங்க, ஃபிக்ஸ்ட் டைம் குவாண்டம். சோ எல்லாத்துக்குமே ஈக்குவல் டைம் கொடுத்துறதுனால நமக்கு என்ன ஆகும்? எல்லா ப்ராசஸ்க்கும் ஈக்குவலா நமக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். யாரும் யாருக்காகவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றதுங்கிற அவசியம் இருக்காது. சோ த காம்ப்ளெக்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் குவாண்டம் சைஸ். எஸ் நம்ம ஒரு டிராபேக் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதாவது டைம் குவாண்டம் வந்து லாங் டைமா இருந்துச்சு அப்படின்னா அது எது மாதிரி இருக்கும் நமக்கு? எஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி நமக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? சோ அதுதான் இதனோட பெரிய டிராபேக். சோ அதுதான் சொல்றாங்க டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் குவாண்டம் சைஸ். அண்ட் தென் இதனோட வெயிட்டிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் லார்ஜஸ்ட் கம்பேர் டு த SJF ப்ரியாரிட்டி ஷெட்யூல். இது வந்து ப்ரியாரிட்டி ஷெட்யூலுக்கும் SJF கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் பெருசு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் இருக்காது, பட் கம்பேர் டு த இதோட லார்ஜரா இருக்கும். ஓகேங்களா? இது பிரிமிட்டிவ் வெர்ஷன் கண்டிப்பா. ஓகேங்களா? இல்ல ஸ்டார்வேஷன் வராது பிகாஸ் இது ஃபேர் அல்காரிதம். சோ இது ஸ்டார்வேஷன் கிடையாது. சோ ஈச் ப்ராசஸ் கிவன் த ஃபேரி ஃபிக்ஸ்டு டைம். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி பிரிமிட்டிவ். இது வந்து எப்படி அப்படின்னா இது ப்ரியாரிட்டி பேஸ்ட் இருக்கும். இது பிக்கஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து நம்ம தட் எக்ஸிக்யூட் த ஃபர்ஸ்ட். அதே தான் சேம் ப்ரியாரிட்டில யார் ஃபர்ஸ்டா இருக்காங்களோ அதுதான். சோ இங்க பிரிமிட்டிவ் அப்படிங்கிறப்போ என்னன்னா நெக்ஸ்ட் அனதர் கம்மிங் ப்ராசஸ் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியா இருந்தா இப்ப இருக்கிற லோயஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பிரிமிட் பண்ணிட்டு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ரன் ஆகும். அவ்வளவுதான். இது லெஸ் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும் இது. தென் இது வந்து ஸ்மாலர் தென் அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வோட கம்பேர் பண்ணா நமக்கு இது ஸ்மாலரா தான் இருக்கும் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். பட் இது பிரிமிஷன் அண்ட் இதுல ஸ்டார்வேஷன் வரும். ஓகேங்களா? வெல் பர்ஃபார்மன்ஸ் பட் கண்டைன் த ஸ்டார்வேஷன் ப்ராப்ளம். எஸ் இது வந்து ஸ்டார்வேஷன் இருக்கும். பிகாஸ் ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி மட்டுமே ரன் ஆயிட்டு இருக்கும், லோயஸ்ட் ப்ரியாரிட்டி வெயிட்டிங்லயே இருக்கும். சோ அந்த இடத்துல ஸ்டார்வேஷன் நமக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? அண்ட் தென் ப்ரியாரிட்டி நான் பிரிமிட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே தான். பட் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரியாரிட்டி லோ ப்ரியாரிட்டி உள்ள வந்துட்டு அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் அதுதான் ரன் ஆகும். ஓகேங்களா? அதுதான் இதனோட ஒர்க். சோ ஒரு லெஸ் காம்ப்ளெக்ஸ் சொல்லலாம். இது வந்து ஸ்மாலர் தென் அதே தான். அது FCFS ஓட இது வந்து ஆவரேஜ் வெயிட்டிங் கம்மியா தான் இருக்கும். அண்ட் தென் இது பிரிமென்ஷன் கிடையாது. ஏன்னா இது நான் பிரிமிட்டிவ் இல்லையா, அதனால பிரிமென்ஷன் கிடையாது. ஆனா இதுலயும் ஸ்டார்வேஷன் இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ரன் ஆயிருது. சோ அப்போ ஹையஸ்ட் ப்ராசஸ் இருந்தாலும் நமக்கு வந்து வெயிட்டிங் டைம் இருக்கும். மோஸ்ட் பெனிஃபிஷியல் வித் பேட்ச் சிஸ்டம். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா பேட்ச் சிஸ்டத்துக்காக நம்ம யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் MLQ அதாவது மல்டி லெவல் கியூன்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா ஒவ்வொரு கியூக்கும் நம்ம வந்து கொடுத்துருவோம் எந்தெந்த ஷெட்யூலிங்ல இருக்கணும்னு. அக்கார்டிங் டு த ப்ராசஸ் தட் ரிசைட் இன் த பிக்கர் கியூ தென் ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? இந்த காம்ப்ளெக்ஸா இருக்கும். இதுவும் ஷெட்யூலிங் பீரியாடி கம்பேர் பண்றப்ப இது காம்ப்ளெக்ஸா இருக்கும். பட் ஸ்மாலர் தென் FCFS. இதுல வந்து பிரிமிட்டிவ் கிடையாது. இது வந்து ஸ்டார்வேஷன் கண்டிப்பா இதுவும் அக்கரா. பட் இது பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா குட் பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கும். ஆனா இது ஸ்டார்வேஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கிறதுனால கம்பேர் டு தட் ஒரு இக்கு வைக்கிற மாதிரி தான். ஓகேங்களா? இது ஸ்டார்வேஷன் இருக்கறனால. நெக்ஸ்ட் MFLQ அதாவது இது வந்து பிக்கர் ப்ரியாரிட்டி கியூ தான். பட் வந்து இதுல என்னன்னா ஃபீட்பேக் இருக்கும். சோ ஒரு கியூக்கும் இன்னொரு கியூக்கும் இடையில ஃபீட்பேக் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு கியூக்கும்
இடையில நமக்கு எது ஹையஸ்ட் வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிட்டு அடுத்த கியூக்கு போகும். ஸோ அதனால இது வந்து மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ், பட் இட் காம்ப்ளெக்சிட்டி ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் குவாண்டம் சைஸ். ஓகேங்களா, அங்க ரவுண்ட் ராபி நம்ம அதை கொடுத்துருவோம்ல, அந்த சைஸை வச்சு நம்ம இருக்கும். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் தனியா வீடியோலயே பெருசா. அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த இது எதுக்காக சொல்றாங்கிறது புரியும். ஸ்மாலர் தென் ஆல் ஷெட்யூலிங் டைப்ஸ் மெனி கேசஸ். ஓகேவா, மெனி கேசஸ்ன்னு சொல்லிருக்காங்க, ஆனா ஆல் கேசஸ் சொல்லல. சோ அதனால ஒரு சில கேசஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் இது பாத்தீங்கன்னா இது ஸ்மாலரா தான் இருக்கும். ஓகேங்களா, இது ப்ரிமென்ஷன் கிடையாது, இதுல ஸ்டார்வேஷனும் கிடையாது. இதனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குட்டா இருக்கும். ஓகேங்களா, இதுல ஸ்டார்வேஷன் சொல்றோம். அந்த ஸ்டார்வேஷனை கண்டிப்பா ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒண்ணு இருக்கும் இல்லையா? என்ன ரெக்டிஃபை பண்றது இருக்கும்? என்ன ப்ராப்ளம்? அதாவது ஒரு டெக்னிக் இருக்கு. என்ன டெக்னிக்? எஸ், ஏஜிங். ஏஜிங் டெக்னிக் வந்து ஸ்டார்வேஷன் ப்ராப்ளத்தை வந்து நமக்கு கிளியரா தெரியல, அப்படி எழுதிக்கலாம். ஏஜிங். ஓகேங்களா, ஏஜிங் டெக்னிக் வந்து நமக்கு ஸ்டார்வேஷன் ப்ராப்ளம் வந்து கிளியரா நமக்கு குறைச்சி கொடுக்க, ஸ்டார்வேஷனை அவாய்ட் பண்றதுக்காக, இந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் ஏஜிங் டெக்னிக். அப்புறம் கிராஜுவலா நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அதனோட லோ ப்ரியாரிட்டியில இருக்கிறத அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹை ப்ரியாரிட்டி கொண்டு வந்து ரன் பண்றப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது, ஸ்டார்வேஷன் ப்ராப்ளம் வந்து இல்லாம போயிடும். ஸோ டு சால்வ் பண்றதுக்காக நம்ம எதை யூஸ் பண்றோம்? எஸ், ஏஜிங் டெக்னிக் யூஸ் பண்றோம். இது கான்வே எஃபெக்ட் மட்டும், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல இருக்கிறது கான்வே எஃபெக்ட், அது மட்டும் தான் அதுல இருக்கு. ஓகேங்களா, ஓகே. இது நம்ம இந்த ஷார்ட் நோட்டை நீங்க டக்குன்னு பார்த்தா புரியாது உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வீடியோஸையும் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஷார்ட் நோட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.